தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற கோவில். இது சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் கிபி 1010 கட்டப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம். உலக பாரம்பரிய களத்தின் பட்டியலில் அடங்கியுள்ள இந்த கோவில் சோழர்களின் கல்வெட்டு, சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை புகழை சேர்த்துள்ளது. கோவில் கட்டிடக்கலை பிரகதீஸ்வரர் கோயில் அல்லது பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் இது திராவிட கட்டிடக்கலையின் மாபெரும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. பண்டைய கால கட்டுமான நுண்ணியங்களை கொண்டு மிகவும் உயர்ந்த சிகரம் கொண்ட கோவில் மிகவும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலின் கட்டிடக்கலை சிறப்பு அதன் சிற்பங்கள் மற்றும் வடிவமைப்பில் மிக்க நேர்த்தியை காட்டுகிறது. பழமையான காலத்தில் 2 அல்லது 3 தளங்களை கொண்ட கோவில்கள் மட்டுமே கட்டப்பட்ட போது கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் ராஜராஜ சோழன் 5 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு பிரம்மாண்ட கற்கோவிலை எழுப்பியுள்ளார். இத்தகைய ஒரு அற்புதமான கோவில் சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகத்திலேயே பெரிய சிவலிங்கமாகும். இது 6 அடி உயரம் மற்றும் 54 அடி சுற்றளவுடைய ஆவுடையாருடன் 23.5 அடி உயரமுள்ள லிங்கமும், இவை இரண்டும் தனித்தனியாக கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் நுழைவுவாயில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலை 13 அடிகள் உயரமும் 16 அடிகள் அகலமும் கொண்டது. விமானத்தின் உயரம் தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் அதாவது கோபுரம் 216 அடிகள் கொண்டது. இந்த விமானம் கட்டுவதற்கு பயன்பட்ட கல் கிரானைட் கல்லால் ஆனது. கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள கலசம் ஒரே கல்லால் செய்யப்பட்டது. 80 டன் எடையுடையது என்றும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் உள்ள சுவரோவியங்கள் சோழர்களின் கலை நுணுக்கத்தை இங்கு விளக்கமளிக்கின்றன. இத்துடன் ஆய்வகம் மற்றும் புராண கதைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. தஞ்சை பெரிய கோவிலின் வரலாறு சித்திரங்களிலும் சிற்பங்களிலும் பிரதிபலிக்கின்றன. இந்த கோவிலில் விமான மண்டலம் தஞ்சையில் இருக்கும் மற்ற கோவில்களை ஒப்பிடும்போது மிகவுமே தனித்துவமானது. விமானத்தின் மேல் பகுதி மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய ஒளியை நேரடியாக பெறச் செய்து கோவிலின் உள்பகுதியை எப்போதும் வெளிச்சமாக வைத்திருக்கும். இந்த கோவில் பிரகதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானை அர்ச்சனை செய்கின்றனர். சிவபெருமானின் வடிவத்தை தரிசிக்கும் பக்தர்களுக்கு மனநிறைவு ஏற்படும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை. இந்த கோவில் யுனெஸ்கோவால் 1987 உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டது. இது இந்த கோவிலின் முக்கியத்துவத்தை உலகளவில் வெளிப்படுத்துகிறது. கோவிலின் சிறப்பாக சிற்பங்களை மற்றும் பழைய தமிழர்கள் மரபுகளை வெளிப்படுத்துவதால் இந்த கோவில் சர்வதேச மட்டத்தில் பெருமைக்குரிய இடம் என்று பெயர் பெற்றிருக்கு. முக்கியமான கட்டடம் 150 அடி நீளம் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர்நுனி கோபுரமாக அமைந்து கற்ப கிரகத்தில் இருந்து 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது. அக்காலத்தில் புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்கராசர் கோவிலின் உயரம் 160 அடியாகும். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன்தாழ்வாரம், நந்தி மண்டபம், கருவூர் தேவர் கோவில், அம்மன் கோவில், சுப்பிரமணியர் கோவில் ஆகியன. தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த 1954 ஏப்ரல் 1 1000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய நகரங்களில் அந்த 1000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன. 5 வரிசையிலான எண்களில் அந்த நோட்டுகள் வெளியாகின. மும்பையில் அச்சிடப்பட்ட நோட்டுகளின் வரிசை ஆங்கில எழுத்து A என ஆரம்பிக்கிறது. மத்திய அரசு 1995 மாமன்னர் ராஜராஜ சோழன் உருவம் பதித்த 2 ரூபாய் தபால் தலையை வெளியிட்டது. தஞ்சை பெரிய கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு 5 பிப்ரவரி 2020 காலை 9:30 மணிக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. ராசகோபுரம் அனைத்தும் விமானங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது.
தமிழ் சமஸ்கிருதத்தில் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவில் இந்தியாவின் பண்டைய நாகரிகத்தையும் சோழரின் கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தையும் காட்டுகிறது. இது பார்வையாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொன்னான வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்துகிறது. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் சிறப்புகள் மற்றும் அதன் கட்டிடக்கலை தஞ்சையில் மட்டுமின்றி உலகளாவிய ரீதியிலும் புகழ் பெற்றது. தஞ்சைக்கு சென்றால் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு சென்று இதன் அழகை ரசிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். பிரகதீஸ்வரர் கோவிலின் பிரம்மாண்டமான கோபுரம், சிற்பங்களின் நுணுக்கம் மற்றும் ஆன்மீக அமைதி தஞ்சாவூர் பயணத்தை மறக்க முடியாததாக மாற்றும் என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய மிஸ்டர் அருண் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.